மசாலா உருந்து போகாமல் வஞ்சர மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதே அளவில் மசாலா சேர்த்து பண்ணி பாருங்கள். சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ ஒரு அரை கிலோ வஞ்சர மீன் வாங்கியிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தொளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுக்கிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றி இந்த மாதிரி ஒரு கடாயில் நம்ம ஊற வச்சுக்கிடலாங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி பெரிய ஃபேனில் பொரிங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டே நம்ம பொரித்து எடுத்துடலாங்க. சின்ன கடாயில் போட்டோன்னா 2 பொரிக்கணும். இந்த மாதிரி அகலமான கடாயில் போட்டிங்கன்னா 2 கடாயாட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். மசாலா உதிராமல் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி தான் டேஸ்டியாக பண்ணுவாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தழை போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க. உங்களுக்கு ஏதாவது லஞ்சு வீடியோ தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது ஒரு பேச்சு போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. சூப்பராகிட்டு எம்மி வஞ்சர மீன் ஃப்ரை ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சமையல் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.